ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் கீ மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த மைசூர் பாக்கை பக்காவாக சொதப்பாமல் நீங்கள் செய்கிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு, சுகர், நெய், இது மூணையும் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளேட்டில் கடலை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி 1 கப் கடலை மாவுக்கு 2.5 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் கீ தேவைப்படும். இப்போ நம்ம 3 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த கடலை மாவில் ஆட் பண்ணி ஒரு நல்லா தோசை மாவு பதத்துக்கு ஒரு லிக்யூடாக மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கணும். இது எதுக்காக அப்படின்னா கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக, நம்ம மைசூர் பாக் செய்யும்பொழுது கட்டியாக ஆகிடாமல் இருக்கிறதுக்காக ஜீராவில் ஊற்றுவோம். இதை அந்த டைமில் வெறும் மாவை மட்டும் தூவினோன்னா கட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பீட்டரால் இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெசிபி எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சுகர் 2 கப், 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகர் எடுத்துக்கணும். சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இதில் பாகுபதம் அப்படின்னு பார்த்தா 1.5 கம்பி பாகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். 2 கம்பி வர்றதுக்கு முன்னாடி எடுத்துடணும், அதுதான் கரெக்டான பதம். 1.5 கம்பி பாகு பதம் வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இந்த பாகில் ஆட் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறணும் கைவிடாமல். பாகில் கடலை மாவு சேர்த்தோன்னே இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். அது போக போக நல்லா பாகில் வெந்து கெட்டியாகும். கலர்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் கைவிடாமல். 7 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது இந்த மாதிரி பாயில் ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா பால் மாதிரி ஒயிட்டாக கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பபுளாக ஃபார்ம் ஆகும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது பேலன்ஸ் இருக்கிற நெய்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் எப்போது நம்ம நெய் ஆட் பண்ணணும் அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க நெய்யை நல்லா அந்த நெய் அப்சார்வ் ஆகணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலர்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நெய் ஊற்றின மாதிரியே இல்லை, எல்லாமே அப்சார்வ் ஆகிட்டு. இந்த மாதிரி டைமில் இன்னொரு 1/4 கப் நெய்யை ஆட் பண்ணி நல்லா கிளறலாம். இந்த நெய்யும் கம்ப்ளீட்டாக அப்சார்வ் ஆனோன்னு நம்ம திரும்பவும் இருக்கிற நெய்லேருந்து இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்ணி கிளறணும். இப்படியே ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இப்போவும் நெய்லாம் அப்சார்வ் ஆகிட்டு, ஸோ இன்னும் இருக்கிற 1 கப் நெய்லேருந்து நம்ம 1/2 கப் நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறலாம். 3rd டைமாக ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். பேலன்ஸு 3 கப் நெய்யில் பேலன்ஸு ஒரு 3 ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ 3rd டைம் ஆட் பண்ண நெய்யும் நல்லா அப்சார்வ் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தா கொஞ்சம் கைக்கு கனமாக இருக்கும், கெட்டி ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி ஓரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசுறாக வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 3 ஸ்பூன் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யும் அப்சார்வ் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே கரண்டியோடைய சுற்றும், பாத்திரத்தில் ஒட்டாது. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸில் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதே சமயத்தில் பாத்திரத்துலேருந்து ஊற்றுற அளவுக்கு இருக்கும். அது கூட இல்லாமல் நம்ம உருட்டு அளவுக்கும் இருக்கும். சாஃப்டான உருண்டையாக வரும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். மைசூர் பாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நல்ல ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் மோல்டர் அல்லது இந்த மாதிரி சில்வர் பாக்ஸஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். லாஸ்ட் மினிட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நெய் அப்சார்வ் ஆகிருக்கணும். லாஸ்ட்டாக ஊற்றின நெய். 2வது கையில் எடுத்து உருட்டி பார்த்தோன்னா, தண்ணி தொட்டுட்டு நீங்கள் ஒரு குட்டி உருண்டையாக உருட்டி பாருங்கள். அது அப்படியே திரண்டு வரும். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி திரளாது. இந்த மாதிரி பதம் வந்துச்சுன்னா நல்லா திரண்டு வரும். ஒரு மாவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த டைமில் சாஃப்டாகவும் இருக்கும் அது ஆக்சுவலாக.
அந்த டைமில் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம மோல்டர்லேயோ பாக்ஸ்லேயோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கை வச்சு அமுத்தக்கூடாது. இந்த மாதிரி சும்மா அப்படியே விட்டுறணும், எதுவுமே செய்யக்கூடாது. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் விரும்புகிறோமோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் விட்டுறணும். அருமையான கீ மைசூர் பாக் ரெடி. உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக அருமையாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பக்காவாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.